இன்றைக்கி மண்பானை சமையலில் ரசகுல்லா எப்படி செய்ய போகிறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ரசகுல்லாவை இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக மண்பானையிலே செய்ய போகிறோம். ரசகுல்லா செய்கிறதுக்கு பால், அதுவும் ஃபுல் க்ரீம் இருக்குன்னு கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் சீனி, அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் போதும் ரசகுல்லா செஞ்சிடணும். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எடுத்து வச்சுருந்த 1 லிட்டர் பாலை இப்போ நல்லா கொதிக்க விடணும். இப்போது ஒரு எலுமிச்சப்பழம், இதை நம்ம கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போ எலுமிச்சப்பழத்தை சாறு எடுக்கேன். பால் நல்லா கொதித்து வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற எலுமிச்சை சாறை ஊற்ற போகிறோம். எலுமிச்சை சாறு ஊற்றி நல்லா கிண்டுறேன். எவ்வளோ தூரம் கிண்டணும்னா அதில் இருக்கிற பாலாடை ஃபுல்லாக திரிஞ்சு வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கேன். நல்லா தெரிஞ்சு வர்ற வரைக்கும் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ நம்மளுக்கு தனியாக பாலாடை கிடச்சிட்டு 1 லிட்டர் பாலுக்கு 2 எலுமிச்சப்பழம் எடுத்துக்கோங்க. எலுமிச்சப்பழம் எதுக்கு சேர்க்குறோன்னா சீக்கிரமாக பால் தெரிஞ்சு நம்மளுக்கு இந்த பாலாடை மாதிரி கிடைக்கும். அதுக்காண்டி நம்ம எலுமிச்சப்பழம் சேர்க்குறோம். இந்த மாதிரி பாலாடை கிடச்ச பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். திரும்ப இதை ஆற வச்சு நம்ம ஒரு துணியில் வடிகட்டி இதை தனியாக எடுக்க போகிறோம். இப்போ நம்ம இந்த நல்லா ஆறின பாலாடையை ஒரு தனி பாத்திரத்தில் வடிகட்ட போகிறோம். அதுக்கு நம்ம ஒரு நல்ல துணியை எடுத்து நம்ம அதில் வடிகட்டிக்கலாம். வடிகட்டுறதுக்கு ஒரு நல்ல துணி எடுத்துக்கோங்க. நல்லா ஆறின பாலாடையை ஒரு துணியை வச்சு நான் இப்போ வடிகட்ட போகிறேன். இது இப்போ நான் நல்லா புழிஞ்சிக்கிறேன். இப்போ நல்லா புழிஞ்சு விட்டதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து புளியலாம். எதுக்குன்னா நம்ம எலுமிச்சப்பழம் யூஸ் பண்ணது கொஞ்சம் புளிப்பு இருந்தாலும் இந்த தண்ணியில் போயிடும். நம்ம இப்போ துணியில் எடுத்து வச்சுருக்கிற அந்த பாலாடையை நம்ம நல்லா கெட்டி ஒரு 30 நிமிஷம் நம்ம அப்படியே வைக்கணும். எதுக்குன்னா அப்போனா தான் அதில் உள்ள தண்ணி நல்லா வடியும். இப்போ தண்ணி நல்லா வடிஞ்சிருச்சு. இப்போ அந்த பாலாடையை மட்டும் எடுத்து நான் தனியாக வைக்க போகிறேன். இப்போ இந்த பாலாடையை ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைய போகிறேன். ஏன் பிசைகிறோன்னா அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகும். பிசைய பிசைய நல்லா வாசனை நல்லாயிருக்கும். இந்த வாசனை
இப்போது நம்ம உருட்டி வச்சுருக்கிற பாலாடையிலேருந்து கொஞ்சம் எடுத்து நம்ம இதை வந்து ஒரு பால் மீதி சின்ன சின்ன பாலாக நம்ம உருட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்லேயும் இது பண்ணலாம், இல்லைனா நம்ம ஓவல் சைஸ்லேயும் இதை பண்ணலாம். நான் இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து நான் பண்ணுறேன். இப்போது இப்படி நான் எல்லா பாலாடையும் நான் இப்படி ரவுண்ட் பிடிக்க போகிறேன். இப்போ நான் சீனி பாகு வந்து காய்க்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் 1 லிட்டர் பாலுக்கு 1/4 கிலோ சீனிக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் 1/4 கிலோ சீனியை விடையும் கம்மியாக எடுத்துருந்தீங்கன்னா தண்ணியோட அளவையும் கம்மி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சீனி போட்டுக்கோங்க. வந்து காய்க்கச்சில் நம்ம வந்து சீனி எவ்வளோ தூரம் எடுக்குமோ அதே அளவுக்கு தண்ணியும் நமக்கு வந்து கம்மியாக எடுக்கணும். சீனிப்பாகு வந்து கொஞ்சம் கெட்டி தன்மையில் கிடைக்கும். இப்போது சீனிப்பாகு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது நான் ரவுண்ட் பண்ணி வச்சுருந்த பாலாடையை வந்து இப்போது நான் அதில் போட போகிறேன். சீனி பாகுக்குள்ளே பாலாடையை போட்டதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நம்ம வந்து கொதிக்க விடணும். இப்போது ரசகுல்லா ரெடி ஆகிட்டு பாலாடையும் நல்லா கொதிச்சிடுச்சு. நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது ரசகுல்லா ரெடி ஆகிட்டு இப்போ நான் இதை வந்து இன்னொரு பாத்திரத்தில் நான் அதை எடுத்து வைக்கிறேன். ரசகுல்லா வந்து ரெடி ஆகிட்டு இப்போது நம்ம இதை உடனே சாப்பிட்லாம். இல்லைனா நம்ம 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் நம்ம ஊற வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா வந்து சீனி பாகில் உள்ள இனிப்பு வந்து நல்லா ஏறி இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம இந்த ரசகுல்லா செய்கிறதுக்கு ரொம்ப கம்மியான பொருள் தான் தேவைப்பட்டுச்சு. 1 லிட்டர் பால், 2 எலுமிச்சைப்பழம், 1/4 கிலோ சீனி, இந்த 3 பொருளை வச்சு நம்ம வந்து சுவையான ரசகுல்லா வந்து செஞ்சிடலாம். இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மண்பானை சமையலில் இன்னொரு ஆரோக்கியமான சமையல் குறிப்போடு வந்து சந்திக்கிறேன். நம்ம மண்பானை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.